மீண்டும் வணக்கம் நேர்களே. ஸோ மேம், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வந்து அவர் ஒரு பர்சனல் கலெக்ஷனுக்காக நான் பண்ணியிருக்கேன், இதை வந்து வெளியிடுறதுனுடைய இன்டென்ஷன் கிடையாது, அப்படியே வெளியிட்டு இருந்தாலும் வார்த்தைகளை மாற்றி தான் நாங்கள் வெளியிட்டிருப்போம், இந்த மாதிரி வெளியிட்டிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பர்சனல் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது அது வெளியே வந்துருச்சு, இப்போ தான் அது பப்ளிக் சைட்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரால் வைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நான் வந்து ஒரு இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஒரு சிஸ்டமில் வச்சு ஒருத்தர் வந்து அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பர்சனை தாண்டி அது எப்படி வெளியே வரும், அந்த ஸ்டூடியோவை தாண்டி அது எப்படி வெளியே வர முடியும்? அப்படி இருக்கும்போது தெரியாமல் ஒருத்தர் பண்ணிட்டாங்கிறது சொல்லவே முடியாது. ஏன்னா கம்ப்யூட்டரில் தான் நம்ம இப்போல்லாம் ஒர்க் பண்ணுறோம். கம்ப்யூட்டரில் பாஸ்வேர்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து அந்த டெக்னீஷியனை தவிர வேறு யாருக்கும் தெரிய போகிறதில்ல. அப்போ இது எப்படி வந்து வெளியில் வரும்? அப்படி பார்க்க போனால் இப்போ ரஜினிகாந்த் படம், கமலஹாசன் படம்லாம் எவ்வளவோ ரெக்கார்டிங்ஸ் நடக்குது. எல்லா விஷயமும் லீக் அவுட் ஆகலாமே. எனக்கு லீக் அவுட் ஆகணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய இன்டென்ஷனாக இருந்தால் அது வெளியில் வரும், இல்லைன்னா அது வராது. அதனால் இந்த வாதத்தை வந்து நிச்சயமாக யாரும் ஒத்துக்கவே முடியாது. இப்படி ஒரு ஒத்துக்கிட்டாக்க இந்த என்டையர் சினிமாவுடைய நேர்மையுமே வந்து இந்த வாதத்தில் அடிபடுதுன்னு தான் நான் சொல்வேன். அதே மாதிரி இதை வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நானும் அனிருத்தும் சேர்ந்து இந்த பாடலை வந்து இசையமைச்சாச்சு, பாடியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அனிருத் விளக்கம் படி பார்த்தீங்கன்னா இந்த பாடலுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே வந்து 2 செலிப்ரிட்டிஸ், இவர் வந்து மியூசிக் ஐடல், இவர் வந்துட்டு க்ரோயிங் ஒரு ஹீரோ. ஸோ இந்த மாதிரி 2 பேர் வந்து எதிர்மறையாக போட்டி போடும்போது இது வந்து இவர்களுடைய ரசிகர்கள் மத்தியில் சைக்கலாஜிக்கலாக மட்டும் இல்லாமல் போட்டித்தன்மையும் உருவாக்கிடும் இல்லையா? அது கண்டிப்பாக அது வந்து. ஆனால் இது வந்து அனிருத் இசையமைக்கலைன்னு அவர் சொல்லலாம். சிம்பு வந்து அதில் இசையில் தான் நான் பாடினேன்னு சொல்லலாம். ஆனால் சிம்புவும் ஒரு நல்ல தேர்ந்த ஒரு இசையமைப்பாளர் தான். அவங்க அப்பாவும் ஒரு இசையமைப்பாளர் தான், அவங்களுடைய தம்பியும் ஒரு இசையமைப்பாளர், அவங்க வீட்லேயும் ஸ்டூடியோ இருக்குது. அப்படி இருக்கும்போது இதில் வந்து காவல்துறை தான் சரியாக முடிவு எடுக்கணும். இது வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக 1.5 வருஷத்துக்கு முந்தைய நான் பண்ணினேங்கிறத 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே அது லீக் ஆகாமல் ஏன் இப்போ லீக் ஆச்சு? இப்போ தான் வந்து பாவம் அவர் சங்க தேர்தலில் கூட தோற்று போயிருக்கிறாரு. இப்போ அவருக்கு ஏதோ ஒரு விளம்பரம் தேவைப்படுது. அதுக்காக வந்து எந்த லெவலுக்கும் கீழ்த்தரமாக இறங்கி போகலாம்ங்கிற ஒரு உணர்வோடு இது வெளிப்படுத்தின விஷயமாக தான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நாடு முழுவதும் வந்துட்டு தமிழ்நாடு முழுவதும் எதிர்ப்பு கிளம்பினாலும் இது குறித்து வந்து பலர் வந்து ஆதரவும் தெரிவிச்சிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரியான சமூக வலைத்தள பதிவுகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சமயத்தில் வந்து முதலாவதாக எல்லாருமே ஒரு பக்கம் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாலும் இப்போ வந்து எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் அவருடைய பக்கத்தில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, ரெடி டு ஃபேஸ் த கோர்ஸ் ஆஃப் லா, அதாவது வந்து சட்டத்தினுடைய எல்லா நடவடிக்கைகளையும் அடுத்து வந்து நான் கலந்துக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் தயாராக இருக்கேன், நான் வந்து ஓடி ஒளியறதுக்கு இதில் எந்த விஷயமும் கிடையாது, நான் கடவுள் மேலே முழு நம்பிக்கை வச்சுருக்கேன், உண்மை தான் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு வந்து அவருடைய பக்கத்தில் போட்டிருக்காரு. ஸோ இது ஒரு புறம் இருக்க நிறையா பேர் வந்து சிம்புவுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க ட்விட்டரில். ஸோ குறிப்பாக ஒரு நபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, லேட்டஸ்ட்டாக வந்து நம்ம வாட்ஸ்அப்லலாம் வாட்ஸ்அப் சுவாமிஜி அப்படின்னு ஒரு சுவாமிஜியோட ஆடியோ வந்து எல்லாருக்கும் பரவுறது வந்து நடந்துட்டு இருந்தது லேட்டஸ்ட்டாக. ஸோ அந்த சுவாமிஜியோட ஆடியோவை எல்லாமே வந்து அதை பற்றி இந்த சமுதாயம் வந்து கவலைப்படவே இல்லை, ஆனால் வந்து இந்த பீப் சாங்கை பற்றி மட்டும் ஏன் கவலைப்படுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அவர் குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா, we are living in the society where people are loving வாட்ஸ்அப் சுவாமிஜி ஆடியோ அண்ட் the same people hate சிம்பு பீப் சாங் அப்படின்னு வந்து போட்டிருக்காரு. ஸோ இந்த ஒரு கருத்தும் வந்து அவருக்கு ஆதரவாக வி சப்போர்ட் எஸ்டிஆர் அண்ட் அனிருத் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கின் கீழே எல்லாராலையும் வந்து பகிரப்பட்டு இருக்கு. அடுத்ததாக இன்னொரு குறிப்பிட்ட நபர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, சிம்பு இந்த பாட்டை பாடி சமுதாயத்தை கெடுத்துட்டார், ஓகே, நாளைக்கு சிம்பு ஒரு சாமி பாட்டு பாடினா இந்த சமுதாயம் திருந்திடுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ இதையும் வந்து நிறைய பேர் வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக இந்த பீப் சாங்கில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல லைன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கூட இந்த மாதிரி மீமிஸ் மாதிரி ரெடி பண்ணி மக்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு பக்கம் வந்து குறிப்பாக இந்த நபர் என்ன போட்டிருக்காரு, டால் விஐபி அப்படிங்கிற அந்த நபர் என்ன போட்டிருக்காருன்னா, சிம்பு வந்து இந்த பாடல்களில் சொல்லியிருக்கிற சில வரிகள்லாம் வந்து இப்போ கூட சமூகத்தில் ஒத்து போகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரியை வந்து அவர் குறிப்பாக வந்து சொல்லியிருக்காரு. அதாவது ஆம்பளை மனசு உடைக்க தெரிஞ்சவன் தான் பொம்பளை அப்படிங்கிற மாதிரி, ஸோ இதோட வாழ பழகினவன் தான் ஆம்பளை அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற லிரிக்ஸ் எல்லாம் இதில் எடுத்து போட்டு அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக இன்னும் பலர், தர்மராஜ் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட நபர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழ் ஈழமோட பிரச்சனை வரும்போது சிம்பு தான் ஒரு ஆக்டர், ஃபஸ்ட்டு ஆக்டிங் இந்த மாதிரி சினி இண்டஸ்ட்ரியிலேருந்து தமிழ் ஈழ மக்களுக்காக வந்து பேசினவர் வந்து சிம்பு தான், ப்ரொடெஸ்ட் பண்ணவர் சிம்பு தான். ஸோ அந்த மாதிரி அவர் பண்ணுற எந்த நல்ல விஷயங்களையுமே நம்ம எடுத்துக்கலாம், ஆனால் அவர் எந்த தப்பு பண்ணாலும் மட்டும் அதை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ குறிப்பாக நோ ஒன் லுக் அட் ஹிம் வென் ஹி கோ டூ கிரேட் திங்ஸ் ஃபார் சொசைட்டி, பட் ஆனால் எல்லாருமே வந்து அவர் ஏதாவது தப்பாக செய்ய ஆரம்பித்தா அவரை வந்து குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிடறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இன்னொரு
நபர் என்ன குறிப்பாக போட்டிருக்காரு அப்படின்னா, அதாவது பெண்கள் கபடி குழு இவங்க வந்து இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு சாம்பியன்ஷிப்பை வந்து வின் பண்ணி, கபடி போட்டியில் வின் பண்ணி தமிழகம் திரும்பும்போது அந்த பெண்களை வந்து கூட்டிகிட்டு செல்றது கூட ஒரு வாகனம் கூட இல்லாமல் அவங்க ஆட்டோக்காக அலைஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட பெண் சமூகம் வந்து பெண்களுடைய எம்பவர்மெண்ட்டை பற்றி பேச மாட்டேங்க, ஆனால் இப்போ வந்து அவங்கள வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி, இது வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எங்கே போச்சு உங்களுடைய பெண் சுதந்திரம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பெண்களை நம்ம சாலையில் வந்து இப்படி அலைய விட்டுட்டோமே, அதை பற்றி நம்ம கவலைப்படவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அடுத்து இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, திட்டுறவங்க திட்டிக்கோங்க, திட்டாதவங்க திட்டாதீங்க, ஆனால் இதெல்லாம் வந்து தேசியவாதத்தோடு இணைச்சு இது வந்து ஒரு தேசிய பிரச்சனை அப்படின்லாம் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஓவராகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாக்கி ஷேக்கர் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து கேட்டிருக்காரு. அடுத்ததாக இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொடெஸ்டிங் அகேன்ஸ்ட் பீப் சாங் இஸ் அ டம்பஸ்ட் திங் எவர். அனிருதன் சிம்பு கிட்ட கேட்டு ராக்கிங் அவங்க பாடுற பாடல்கள் எல்லாமே ராக்கிங்னு சொன்ன அதே டீம் தான் இப்போ வந்து அதே ஆட்கள் தான் இதை வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சாங் வந்து ரிலீஸ் கூட ஆகல அஃபிஷியலாக அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் அவங்களுடைய கருத்தை போட்டிருக்காரு. அடுத்ததாக சில பாடல்கள்லாம் குறிப்பிடுறாங்க, வேணாம் மச்சா வேணாம் அப்படின்னு வந்த பாடல், பொண்ணுங்களே வேணாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பாடல் வரிகள்லாம், இதெல்லாம் இந்த பாடல்கள்லாம் நம்ம சமூகத்தில் நம்ம சினி இண்டஸ்ட்ரியில தான் வந்திருக்கு, அப்போ யாருமே கேள்வி கேட்கவே இல்லை, ஆனால் இந்த பாடலுக்கு மட்டும் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஐஸ்வர்யா துர்கா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து பெண்களும் நிறைய பேர் சிம்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப ட்விட்டரில் நம்ம பார்க்கக்கூடிய, ஃபேஸ்புக்கில் பார்க்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸ்டாப் இன்வேடிங் ப்ரைவசி ஆஃப் எஸ்டிஆர். ஸோ எஸ்டிஆர் வந்து அவரோட ப்ரைவசியில் பண்ண ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அதுக்குள்ளே நுழையாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களே வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி பிளக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து கேர்ள்ஸ் சப்போர்ட் சிம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளக்கார்ட்ஸ் எல்லாம் அவங்க ஏந்தி இருக்கிற மாதிரி ஃபேஸ்புக்கில் நிறைய புகைப்படங்கள் போடுறாங்க. இந்த மாதிரி சில கருத்துகள் தான் சிம்பு அவர்களுடைய பீப் சாங்குக்கு வந்து வரக்கூடிய ஆதரவுகளாக சமூக வலைதளத்தில் இருக்குது. நன்றி மிர்னாலினி. அடுத்ததாக சேலம்ல இருந்து வழக்கறிஞர் தமயந்தி இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம் இந்த வழக்கை குறித்து. மேம் வணக்கம். வணக்கம் மேம். இப்போ வந்து சிம்பு இந்த வழக்கை எதிர்கொண்டதுக்கு பிறகு அவருடைய விளைவுகள் என்னவா இருக்கும்? இந்த வழக்குலேருந்து நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் மேம்? இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சிம்பு அனிருத் எதிர்கொண்டு தான் ஆகணும். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. ஏன்னா பொதுவா சமூகத்துல பெண்களுக்கு எதிரான வன்முறை, பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் அப்படின்னா நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இது வரைக்கும் சிம்புவோ அனிருத்தோ இல்லை வந்து சினித்துறையை சேர்ந்தவங்களோ இல்லை வந்து தொலைக்காட்சி துறையை சேர்ந்தவங்களோ பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளை மையப்படுத்தி நிறைய அல்ல பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி நிறைய மழுங்கடிக்கிற மாதிரியான நிறைய கதைகளையும் பாடல்களையும் உருவாக்கி இருந்தாலும், ஆனா இது அப்பட்டமா பச்சையாக பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில இப்ப வந்து உருவாக்கி இருக்கிறது தான் மிகப்பெரிய தாக்கத்தை இந்த சமூகத்துல ஏற்படுத்தியிருக்கு. அந்த வகையில அனிருத் சிம்பு வெளியிட்டிருக்கிற இந்த பாடல் மிக மோசமாக பெண்களுடைய உடற்கூறுகளை வந்து மையப்படுத்தி அசிங்கமாக ஆபாசமாக வெளியிட்டிருக்கனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்திருக்கு. ஆனா இந்த சூழல்ல இவங்க மேல போட்ட இந்த வழக்கை இவங்க எதிர்கொள்ளனா அதுக்கான பின்விளைவுகள் மிக மோசமாகவே இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு பெண்ணியவாதியா இருக்கேன், நான் ஒரு அட்வொகேட்டா இருக்கேன், ஒரு பெண் வழக்கறிஞரா இருந்தாலும் கூட இந்த சமூகத்துக்கு எதிராக பெண்களுக்கு எதிரான நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல முழுக்க முழுக்க இறங்கி பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இது போல சிம்புவோ இல்ல அனிருத்தோ இல்ல வேற யாருமோ பெண்களுக்கு எதிராக பெண்களை வந்து மிகவும் அசிங்கமா கொச்சைப்படுத்தி போடுறதா இருந்தாக்கா நிச்சயமா எதிர்ப்பு வழுக்கும். அதோடு இல்லாம சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் தீவிரப்படுத்துவதற்கான வேலைகளை நாங்க செய்வோம். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சிம்பு அனிருத் வந்து முன்ஜாமீனுக்கு முயற்சி செய்வதா கேள்விப்பட்டு இருக்கோம். எங்களுடைய வழக்கறிஞர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு ஆபாசமான பாடல்களை வெளியிட்ட இவர்களுக்கு ஆதரவாக உங்கள் தகவல்களுக்கு நன்றி மேம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேம், நம்ம இந்த பாடல்னு இல்லை, சினிமா துறையில் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பாடல்கள் வந்திருக்கு. ஸோ அப்படி வரும்போதே வந்து இதை கண்டிச்சிருந்தா இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பாடல் வெளியாகி இருக்காது அப்படின்றது வந்து நிறைய மாத சங்கங்களுடைய வந்து கருத்தாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கருத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்க? ஏன்னா இந்த மாதிரி பாடல்கள் வந்து இதுக்கு முன்னாடியே நிறையா வந்திருக்கு, அதுக்கான கண்டனங்களும் தெரிவிச்சிருக்காங்க. இல்லை, இதுக்கு முந்தி வந்து நான் கூட வந்து என்னுடைய மனுஷிங்கிற பத்திரிக்கை நான் நடத்திட்டு இருக்கும்போது அதில் வந்து இது குறித்து நாங்கள் எழுதியிருக்கேன், நானே எழுதியிருக்கேன். அப்போ வந்து நான் முக்கியமாக ஒரு சில பாடல்களை கூட எழுதியிருக்கேன். உடலுறவு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் வந்து பாடல்களில் இருக்குது அப்படிங்கிறது வந்து இப்போ ரொம்ப குழந்தை பாடும்போது அது நமக்கு ரொம்ப
அருவருப்பை குழு கொடுக்குது இல்லையா. ஸோ இந்த சமுதாயத்தை சீரழிக்கிற பாடல்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் நான் எழுதியிருக்கேன். அதனால் ஒரு பிரபல கவிஞர் கூட என்கிட்ட கோச்சிக்கிட்டார், ஏன் இப்படிலாம் எழுதுறீங்க. ஆனால் அந்த வார்த்தைகள் வந்து அந்த வார்த்தைகளோட தாக்கம் தப்பாக தான் இருந்தது. அப்போவே நாங்கள் வந்து இதுக்கு ஒரு சென்சார் வரணும்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஜனநாயக மாதர் சங்கத்திலேருந்து அவங்க வாசுகி அவங்கெல்லாம் சேர்ந்து அப்போவே பாடல்களுக்கு ஒரு சென்சார் வரணும் அப்படிங்கிறத வந்து பாடல்களுக்கு மட்டுமல்ல தொலைக்காட்சி தொடர்களுக்கும் சென்சார் வரணும்னு அப்போயே கோரிக்கை எழுப்பணும். அதுக்கப்புறம் அந்த கோரிக்கை ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இல்லாமல் அப்படியே இதாகிடுச்சு. ஆனால் அந்த பாடல்களையும் கூட நம்ம ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். ஏன்னா இது அப்பட்டமான ஒரு நம்ம சொல்கிற அந்த பச்சையான கெட்ட வார்த்தையை சொல்கிற ஒரு விஷயமா இருக்குங்கும்போது அந்த வார்த்தையை உச்சரிக்கிறதுங்கிறதே வந்து ரொம்ப ஒரு அருவருப்பான ஒரு விஷயம். அந்த வார்த்தைகளை பாடலாக்கி ஒரு குழந்தைய பாட வைக்கிற அளவுக்கு இதை கொண்டு போகக்கூடாதுனாக்கா அது வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். ஆனால் இதே மாதிரி ஒரு தரமாக பேசிட்டு இதே மாதிரி சேனலில் உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு அப்புறம் இது அப்படியே நீர்த்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப இன்னொருத்தர் பாடுவான். அதுக்காக இப்போவாவது இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வன்கொடுமை சட்டத்தில் இதை வந்து தண்டிச்சிட்டோம்னா 10 பெண்களுக்கு முன்னாடியில் அவர் மன்னிப்பு கேட்டார்னா அதுக்கப்புறமேல வந்து கண்டிப்பாக இது தொடராது இல்லையா. எழுதுறதுக்கு முந்தி அந்த கவிஞன் அந்த வார்த்தையை போடலாமான்னு யோசிப்பான் இல்லையா. அதுக்கு இப்போவாவது நம்ம ஒரு தீர்வு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஆண்டாண்டு காலமாக சுதந்திர போராட்டத்துக்காக எல்லாரும் பண்ணாலும் ஒரு காந்தி வந்து ஒரு ஸ்டப்பான நின்னதுக்கப்புறம் நமக்கு கிடைச்சது இல்லை. கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல முடிவு எடுத்தே ஆகணும், நம்மளால முடிவெடுக்க முடியும். நன்றி மேம். இப்போ வந்து எங்கள் ஸ்டுடியோக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கும் ரொம்ப ஓப்பனாகவே நிறைய விஷயங்கள் பேசினதுக்குமே ரொம்ப நன்றி. ஸோ நேர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு அடுத்த நாள் வந்து இந்த வழக்கு வந்து கோர்ட்டில் வருது. அப்போ தான் நமக்கு இதுக்குரிய பதிலும் இது குறித்து அடுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தெரியும். ஸோ இன்றைக்கி அரை மணி நேரம் வந்து இந்த பாடலை பற்றி பார்த்தோம். இந்த மாதிரி பாடல்கள் வராமல் இருக்கணும் அப்படின்றது தான் நிறைய மக்களுடைய கருத்தாக இருக்குது. நன்றி.